ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலேயும் கடையில் செய்கிற மாதிரி சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்து நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து டேஸ்டி எடுத்திருக்கேன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒன்றா போட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். அடுத்து டேஸ்டி பொடி. நீங்கள் 1/2 kg எடுத்தீங்க, 1/2 கிலோ எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொடி போட்டால் போதும். 1 கிலோனா 2 பொடி. இல்லை எங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை பொடி சேர்த்து வேணால் போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காண்டி. அடுத்து வந்து பஜ்ஜி பொடி, கலர் பொடி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காண்டி. கடைசியாக தான் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு மற்றது போட்டோமாக்கும் அது வந்து தெரலாக இருக்கும். இதை கடைசியாக போட்டுட்டு அப்படியே கிளறி விட வேண்டியதான். உப்பெல்லாம் போட தேவையில்லை, இதிலே இருக்கும். நாங்கள் உப்பு சேர்க்க மாட்டோம். அதில் இருக்கிற உப்பே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த இதில் கறியில் இருக்கிற அந்த தண்ணியே வந்து சரியாயிடும். அப்படி பத்தலை உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைட்டாக தெளித்து இது பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இதில் முட்டையும் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணலை. முட்டை ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கிளறிக்கலாம். விசேஷ வீட்டில் அதிலலாம் வந்து முட்டை சேர்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம முட்டை சேர்க்கலை. முட்டை சேர்க்காமல் வந்து பொடிகள் மட்டும் போட்டு இப்போ கிளறி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் வந்து இப்படி கிளறி இந்த அளவுக்கு வச்சிட்டோமாக்கும் நல்லா ஊறிடும். ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து எண்ணெயில் போட்டோமாக்கும் ரெடி ஆயிடும். இப்போ வந்து எண்ணெயை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயை காய வச்சு அதில் வந்து நம்ம ஒரு பீஸாக வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தோமாக்கும் சிக்கன் 65 ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் 2 கருவேப்பிலை வேணும்னாலும் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.